പിന്നെ பிரதமர் என்ன செஞ்சிருக்கிறதுன்னு നമ്മുടെ சிஎம் பேசியிருக்கிறது. கொரோனா காலத்திலிருந்து மோடி நிறைய சம்பாதிச்சிருக்கிறன்றது இவர் சொல்லியிருக்கிறாரு. டிஎம்கே கொரோனா காலத்திலிருந்து மோடி சம்பாதிச்சிருக்கிறன்றதுனால் மோடி ஏதாவது சொந்தம் வீடு கட்டினாரா? இல்லை. நாட்டு மக்களை ஊழல் நடத்தினாரா? இல்லை. தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறது? கருணாநிதி அரசியலில் இருந்தபோது என்ன பண்ணியிருக்கிறது? பேனா போட்டு சிலை வச்சிருக்குது இல்லையா? இது எந்த மக்களாவது கேட்டிருக்குதா? அதாவது ரேஷன் கடை மூலம் மக்களுக்கு அரிசியை கொடுக்கறது, 3000 ரூபா கொடுக்கறது, 2000 ரூபா கொடுக்கறது, நிவாரணம் கொடுக்கறது, அப்படியே ஜனங்கள்ட தலையை மயக்கி இவங்க வந்து ஊராக வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது. ஆனால் படிப்பு இல்லாத மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க இல்லையா? ஓரளவுக்கு படிப்பு நாலேஜ் இருக்கிற மக்கள் அது ஏற்றுக்கலை. தமிழ்நாடை வந்து இவர் சொல்கிறாரு திராவிட கல்வியில் மாடலில் வந்து கல்வி சொல்லிக் கொடுக்குறேன் பள்ளிக்கூடத்து. நீங்கள் நம்மளெல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கிற கல்வி, அதாவது திராவிட மாடல்னா என்ன? இவர் திராவிட என்ன தமிழ்? இவர் தமிழினை நேசிக்கிற ஒராளாயிருந்த தமிழினுடைய அதிபரான சிவன் முருகன் 2 பேரும் தானே. அப்படி தமிழினை நேசிக்கிறதா இருந்த ஹிந்து கலாச்சாரம் தானே இங்கே வரணும். இவர் என்ன ஹிந்து கலாச்சாரம் பண்ணியிருக்காரு ஸ்டாலின்?